ஹாய், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா முடி உதிருதில்ல, அது உதிராமல் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் கற்றாழை எடுத்திருக்கேன், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, கருவேப்பிலை, நைட்டே ஊற வச்ச வெந்தய தண்ணியோடு அப்படியே சேர்த்து அரைக்கணும். இதோட கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அதையும் எடுத்து அரைக்கணும். இப்போ பாருங்கள், நான் இதில் கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு இதை மட்டும் இப்போதைக்கு சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் அரைச்சிட்டேன். இதில் வெந்தயத்தை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் சேர்க்கணும். இது நல்லா சேர்த்தோம்னா முடி நல்லா கூலிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல ஹீட்டை வெளியே தள்ளும். நம்ம ஹீட்டு நிறையா இருக்கிறதுனால தான் நமக்கு முடியே கொட்டும். இப்போ வெந்தயத்தை கொஞ்சம் நைஸாக அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ கற்றாழையும் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைக்கணும். இப்போ நம்ம எல்லா பொருளையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி தேய்க்கணும்னா, நம்ம எந்த ஒரு ஏர் பேக்கு போடுறதுக்கு முன்னாடியும் ஏரில் நல்லா எண்ணெயை தேய்ச்சிக்கணும். தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எந்த ஒரு ஏர் பேக்கும் அப்ளை பண்ணணும். டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணோன்னா முடி டேமேஜ் ஆயிடும். ஸோ நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா தேய்க்கணும். நல்லா ஸ்கர்ப்பில் நல்லா படுற மாதிரி தேய்க்கணும். தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு 1.5 மணி நேரம் அப்படியே தேய்ச்சிட்டு ஊற விடணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் கழித்து நீங்கள் நல்லா குடிச்சிக்கலாம். நார்மல் வாட்டர்லேயே குடிச்சிக்கலாம். நம்ம எப்பயுமே நம்ம சோறு வடிப்போம்ல, அந்த தண்ணியில் சீயக்காத்தூள் இல்லைன்னா நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முடி கொட்டாது. நீங்கள் குளிக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, முடியை முன்னாடி போட்டுறணும். முன்னாடி போட்டு அதில் தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக விடணும். இந்த பேக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா முடி அந்த இதெல்லாம் போயிடும், நல்லாயிருக்கும். அப்புறம் குளித்து முடிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு முன்னாடி வச்சு தான் தண்ணியை ஊற்றணும். டைரெக்டாக தலையில் ஊற்றக்கூடாது. முடியை குப்புற போட்டுட்டு இந்த ஏர் பேக் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ஷாம்பு இல்லைன்னா சீயக்காய் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் நிற்கக்கூடாது. நல்லா அடிக்கிற வெயிலில் நிற்கக்கூடாது. மைல்டாக காலில் வெயிலாக இருந்தாலும் ஓகே. இல்லைனா நீங்கள் நிழல்லே நல்ல ஃபேனில் காய வச்சுக்கணும். துண்டை வச்சு நல்லா துவட்டக்கூடாது. குளிச்சுட்டு வந்தோடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த துகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அதை நம்ம டைரெக்டாக துண்டை வச்சு தட்டுவோம். அப்படி தட்டினா முடி ஈரப்பதமாக இருக்கிறதுனால முடி உதிரும். நம்ம காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க துகள் விழுந்துடும். நம்ம அந்த துகள் ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுனால தான் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். நீங்கள் இந்த வாரம் ஒரு முறை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். முடி உதிர்வு கட்டுப்படுத்தலாம். நீங்கள் என்ன தான் வெளியே அப்ளை பண்ணாலும் உள்ளே நம்ம என்னென்ன ஆதாரம் எடுத்துக்கிறோமோ அதோட அவுட்புட்டு தான் வெளியே நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் உள்ளே நல்லா சாப்பிடுங்க. கேரட்டு, கருவேப்பிலை, இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிலாம் சாப்பிட்டா முடி கொட்டுறதை அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த பேக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் எல்லாம் நல்லா தான் நான் சாப்பிட்றேன், அப்படி முடி கொட்டுது அப்படின்னா இந்த பேக்கே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது சூப்பர் ரிசல்ட்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறதுனால தான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.